கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 28/5/2026 வியாழக்கிழமை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, வீட்டுக்குள்ளே கட்டியிருந்த இந்த கொசு வலையை அப்புறப்படுத்திட்டேன். சரிங்களா? கொசு வலை போட்டிருந்ததுனால ரொம்ப இடத்த அடைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அன்பானவர்களே, கொசு தொல்லை இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இப்போது கரண்ட்டு நமக்கு இருக்கிறதுனால ஆல் அவுட் வாங்கி வச்சுருக்கேன். ஆல் அவுட் வாங்கி வச்சுருக்கிறதுனால சாயங்காலம் ஒரு 6 மணிக்கெலாம் இதை ஆன் பண்ணி விட்ருவேன். 6 மணிக்கெலாம் ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு 9 மணி வரை அதை ஆனில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். அதனால் கொசு தொல்லை இப்போ இல்லை. சரிங்களா? அதனால் கொசு வலையை எடுத்துட்டேன். ஏன்னா கொசு ஃபுல்லாக அந்த கொசு வலையில் தான் அடைச்சிது. கொசு வலையில், அப்புறம் அவங்க போட்டிருக்கிற துணிகளில் கொசு ரொம்ப அடையுது. அதனால் துணியெலாம் ரொம்ப போடுறதில்ல இப்போ. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போ வீடு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருந்த மாதிரி இருக்குது கொசு வலையை எடுத்த உடனே. அப்புறம் வந்து சைடில் ஜன்னல்லாம் பழைய சிமெண்ட்டு சாக்கு போட்டிருந்தேன். அந்த சாக்கு அப்படியே இந்த வெயிலில் இதாகி அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி பீஸ் ஆகி வீட்டுக்குள்ளே ரொம்ப விழ ஆரம்பிச்சிட்டு. ஆகவே அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு பழைய டிஜிட்டல் பேனர் அதை கட் பண்ணி அங்கே போட்டிருக்கேன் ஜன்னலுக்கு. இப்போ வீடு கொஞ்சம் வெளிச்சமாக இருந்த மாதிரி இருக்குது. ஜன்னல் கதவு மட்டும் போட்டால் ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். அன்பானவர்களே, மாலை 6:53 அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? சொன்ன மாதிரி ஆல் அவுட் லிக்விட் ஆன் பண்ணி விட்டுட்டேன். சரிங்களா? ஆல் அவுட் லிக்விட் இப்போ ஆனில் இருக்குது. அதனால் கொசு தொல்லை அந்த அளவுக்கு இல்லை. சரிங்களா? 6 மணிக்கெலாம் அதை ஆன் பண்ணி விட்டுருவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, கட்டிலுக்கு மேலே போட்டிருந்த கொசு வலையெல்லாம் அப்புறப்படுத்திட்டதுனால இப்போ இடம் கொஞ்சம் நல்லா விஸ்தாரமாக இருந்த மாதிரி இருக்குதா. கொசு வலையை எடுத்து மடித்து வச்சுருக்கேன். இதை துவைச்சி காய போட்டு அப்புறம் எடுத்து பீரோக்குள்ளே வைக்கணும். இந்த கொசு வலை நம்மளை ரொம்ப நாள் காப்பாற்றிருக்கு கொசு கடியில் இருந்து. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இன்றைக்கி மத்தியானம் சமையல் பண்ணேன். சாதம் சாயங்காலம் சாப்பிட்டாச்சு. இனி சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான். பருப்பு குழம்பு வச்சேன். பருப்பு உருளைக்கிழங்கு போட்டு. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போ கொஞ்சம் விசாலமாக இருந்த மாதிரி இருக்கா? அன்பானவர்களே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.